வணக்கம் மக்களே. எல்ஜி ஐபிஓ லாஸ்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இந்த ஐபிஓ பெரிய அளவுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு. வரலாற்றில் இல்லாத அளவுக்கு பணம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கெல்லாம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு ஒரு டவுட்டாக தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ கூட பல நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு விஷயத்தை வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. ரீட்டைல் போர்ஷன் அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் ஆகலை ப்ரோ, அதனால் நமக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஒரு இன்ப அதிர்ச்சியை இந்த எல்ஜி ஐபிஓ கொடுத்துருக்குங்கிறதுல மாற்று கருத்தில் எனக்கும் சரி நம்ம நண்பர்களுக்கும் சரி மோஸ்ட்டாக யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ இந்த வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்ட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலர்ட்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி யாருக்காச்சும் அப்ளை பண்ணி அலர்ட் ஆகாமல் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்ஜி ஐபிஓ கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, நான் பல அக்கௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ண எல்லா அக்கௌண்ட்லேயுமே வந்து எனக்கு அலாட்மெண்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த எல்ஜி ஐபிஓவில் கொஞ்சம் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்த ஒரு காரணத்தினால தான் பல அக்கௌண்ட்டில் வந்து நான் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதே மாதிரி என்னோடதுலேயும் ஸோ நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். அதனால் அந்த கான்ஃபிடென்ட் காரணமாக தான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அலாட்மெண்ட்டும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதை பற்றியான கேள்விகள் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓவை ஹோல்டு பண்ணலாமா லாங் டேர்முக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐபிஓ கிடைச்ச ஒரு குஷியில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு தான் பலரும் வந்து கேட்பாங்க. பட் அந்த மாதிரி எல்லாம் நம்ம ரொம்ப வந்து ஒரு அட்டாச் ஆகிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இந்த எல்ஜி ஐபிஓவை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அது போக இதை பற்றி இன்னும் ஏதாச்சும் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் அண்டு இவங்களுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில், அதாவது இன்றைக்கி ஈவினிங் அப்படி இல்லைன்னா நாளைக்கு ஆஃப்டர்நூன் போடக்கூடிய வீடியோவில் நம்ம இதை பற்றி வந்து டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் வந்து இப்போ லிஸ்ட் ஆனதுலேருந்து மேபி கொஞ்சம் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஆனாலும் ஸோ இதில் வந்து நான் எனக்கு கிடைச்ச அலாட்மெண்ட்டில் ஒரு 3 லாட்டை மட்டும் அப்படியே வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இது வந்து நீண்ட காலத்துக்கெல்லாம் இல்லை. ஸோ சில நாட்களுக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடிய லாட்ஸை டெஃபினட்டாக லிஸ்டிங் அப்போவே அது என்ன ஒரு கெயினில் இருக்கோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லாட்ஸை வந்து நான் கொடுத்துருவேன். பேலன்ஸ் 3 லாட் மட்டும் கையில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்திருக்கு. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வேணால் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நேற்று அமெரிக்க மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மரண அடி வாங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 3% மேலான ஒரு இறக்கம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க மார்க்கெட்டில் நேத்தோட டேல ஏற்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 3.5% அப்படியே பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா தலைகோப்புறம் வந்து கீழே விழுந்திருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத பலரும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தான் சரி அப்படின்ட்டு அமெரிக்காவும் கொஞ்சம் விட்டு கொடுத்தது, சைனாவும் கொஞ்சம் விட்டு கொடுத்தது. வெறும் 30% பார்த்தீங்கன்னா டேரிஃபை வந்து சைனா மேலே அமெரிக்கா போட்டிருந்தாங்க. நமக்கு 50% டேரிஃப். நம்ம வந்து ரொம்ப கெட்டவன் ஆகிட்டோம் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும். பட் இப்போது திரும்ப பார்த்தீங்கன்னா சைனா கூட முட்டிக்கிச்சு. இதுக்கு காரணம் சைனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பல ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து போட்டுட்டாங்க. இது வந்து ட்ரம்ப்புக்கு கோவப்படுத்திட்டு தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து வந்திருக்கு. ஸோ இதன் காரணமாக நவம்பர் 1 முதல் பார்த்தீங்கன்னா ஸோ சைனா மேலே அடிஷ்னலாக நாங்கள் 100% டேரிஃபை போடுவோம் அப்படின்ட்டு ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா வாயை திறந்து வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது எவ்வளோ தூரம் போச்சுன்னு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 300% வரைக்கும் டேரிஃபை போட்டாங்க. அங்கேருந்து வெறும் 30%க்கு வந்து இப்போது திரும்ப ஒரு 130% டேரிஃப் பார்த்தீங்கன்னா சைனா பொருட்கள் மீது போட போகிறாங்க நவம்பர் 1லேருந்து. அதுவும் போடுவாங்களா இல்லை நவம்பர் 1க்கு அப்புறம் நான் வந்து இதை ஒரு 15 நாள் வந்து ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஏதாச்சும் வந்து சொல்லுவாங்களாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ ட்ரம்ப் உண்மையிலே புரிஞ்சுதான் பண்ணுறாங்களா இல்லை ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணி மார்க்கெட்டில் ஒரு வளட்டில உருவாக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வேலைத்தனத்தை பண்ணுறாங்களாங்கிறது நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். பட் இதை பற்றி ஒரே ஒரு விஷயம் முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இந்த டேரிஃப் நீண்ட காலத்துக்கு இருக்காது. சில காலத்துக்கு அப்படி இப்படின்னு வந்து உருட்டுனாலும் கூட ஸோ ஃப்யூச்சரில், அதாவது இன்னும் சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா இந்த டேரிஃப் எல்லாம் அதுவும் குறிப்பாக நமக்கு பெரிய அளவுக்கான ஒரு தலைவலி இருக்காது அப்படிங்கிறத நான் உறுதியாக வந்து நம்புகிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.
அதே மாரி தான் ட்ரம்ப் வந்து திடீர்னு டாரிஃபை வந்து இறக்குறேன். இப்ப ஃபார்மா மேல பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் மேல வந்து டாரிஃப் இருக்காது அப்படிங்கிற மாரியான ஒரு ரிப்போர்ட். இது அஃபிஷியலா ட்ரம்ப் கிட்ட இருந்து வரல. ஸோ அவங்க குழுவ சேர்ந்தவங்க கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இந்த வந்து மாரியான ஒரு ரிப்போர்ட் தான் வந்திருக்கே தவிர, ஸோ இது வந்து அஃபிஷியலா நாங்க இத வந்து பண்ண போறோம் அப்படின்ட்டு எங்கேயுமே வந்து சொல்லல. 100% உறுதியா பண்ணுவோன்ட்டும் எங்கேயும் சொல்லல. ஸோ ஜெனரிக் மேல டாரிஃப் வந்து நாங்க போட மாட்டோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்டிக்கல் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. உடனே ஸோ அவ்வளோதான் ஃபார்மா கம்பெனிஸ் திரும்ப பட்டை கிளப்பிரும். ஊ ஊ ஏ அப்படின்ட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் இதையும் வந்து நம்ம முழுவதும் வந்து நம்பக்கூடாது. ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருங்க. ஸோ நமக்குன்னு ஒரு எப்பவுமே ஒரு செக்டார் வந்து நல்ல ஒரு பூம்ல இருக்கும்போது, அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம போய் அதில முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அந்த டைம் நமக்கான ஒரு டைம் இல்லைங்கிறத நம்ம டெஃபினட்டா புரிஞ்சுக்கணும். அதே மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதில இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு மனம் வந்து தடுக்கும். பட் அதுதான் நம்ம சரியான ஒரு முதலீட்டு நேரமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ இப்போ டிசிஎஸ் பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது, ஸோ டிசிஎஸ் பெரும்பாலும் பலருக்கும் அது பிடிக்காம கூட வந்து இருக்கலாம். பட் அது ஒரு ஒர்த்தான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தது அப்படின்னு தான் நான் வந்து மனதார நம்புறேன். ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது, என்ன ரிசல்ட்டை கொடுக்க போகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ பலரும் மறுக்கக்கூடிய டைம் நமக்கான ஒரு டைம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, பட் இதை பண்ணுறது ரொம்பவே வந்து கடினமான ஒரு செயல். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஃபினாலிக்ஸ் கேபிளும் பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இன்னும் வந்து பண்ணலை, பண்ணிட்டேன்னா அந்த அப்டேட் உங்க கூட நான் அப்கமிங் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுகொள்ளாமல் தான் இருந்துட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல பிராண்ட் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை டெஃபினட்டாக நான் பயன்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த அப்டேட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அமெரிக்கா மார்க்கெட்லையும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கரெக்ஷனை பார்த்தீங்கன்னா நேத்தோட டேயில் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அகெயின் வந்து நமக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சில பங்குகளில் ஏற்படலாம் நான் நினைக்கிறேன். அதில் முதல் பங்கு அப்படின்னு பார்த்தாலே நம்ம டொயோட்டா மோட்டாரை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா டொயோட்டா மோட்டார் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு 2-3 டைம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. நமக்கு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, ஸ்விங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. லாஸ்ட் டைம் கூட நம்ம ஒரு $199 கிட்ட வந்து அதை வந்து நான் எக்ஸிட் பண்ண அந்த அப்டேட்டையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அகெயின் நமக்கான ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி வந்ததுன்னா அந்த வாய்ப்பை நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் சில பங்குகள்லாம் அக்யூமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடமும் வந்து வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் ஸோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம பேசணும்னா மேக்ஸிமம் அமெரிக்க பங்குகளாக வந்து இருக்கும். ஸோ அது சில பேருக்கு வந்து பிடிக்காது. அதனால் இன்னொரு ஒரு வீடியோவோட எண்டு கிட்ட நம்ம இந்த அமெரிக்கன் ஸ்டாக் என்னென்ன இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நேற்று வந்த ஒரு அப்டேட் தான். என்டிபிசி கிரீன் பார்த்தீங்கன்னா இந்த குஜராத் கவர்மெண்ட் கூட சேர்ந்து சைன் பண்ணி ஒரு 15 ஜிகாவாட் ரெனியூவபிள் ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் இந்த ரெனியூவபிள் ப்ராஜெக்ட் மட்டும்தான். இன்னும் வந்து நியூக்ளியர் இருக்குது. ஸோ அது போக தெர்மல் இருக்குது. இதெல்லாம் பற்றியான அப்டேட் இன்னும் வரல. ஸோ என்டிபிசி சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்சிடரியும் பார்த்தீங்கன்னா 15 ஜிகாவாட் ரெனியூவபிள் ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. பட் இதெல்லாம் எத்தனை வருடத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஸோ எப்போ ஆரம்பிப்பாங்கங்கிற ஒரு தகவல் நமக்கு இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. ஸோ இந்த என்டிபிசி கிரீன் எல்லாம் ஒரு ₹100 இருக்கிற ஸ்டாக்கு. ஸோ ₹100 கீழே இருக்குது அப்படின்னாலே ரீட்டைல் இன்வெஸ்டர் கண்ணை உறுத்தும். நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போவோம். பட் இந்த பங்கு அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு இடத்துல இல்லை. ஸோ இந்த இடத்துல என்னதான் வளர்ச்சி வரலாம், ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் இப்போது. ஸோ இந்த ரெனியூவபிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியுதான்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது உண்மையான ஒன்று. ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் இன்ஃப்ரா பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இது கொஞ்சம் வந்து ஒரு அழுத்தத்தை என்னைக்கு ஏற்படுத்தும் தெரியாது. பட் கண்டிப்பாக ஒரு நாள் ஏற்படுத்தும் நான் உறுதியாக நம்புகிறேன். ஸோ நல்ல ஒரு விலையில் இந்த என்டிபிசி கிரீன் கிடைக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது போக ஸோ இந்த நிறுவனத்தோட ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்குது. அதனால் எதுக்கும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ரெக்கார்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லலை. 1/5 போகிறதா வந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கார்ட் டேட் வரட்டும், வந்ததுக்கப்புறம் திரும்ப கூட நம்ம இந்த நியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்போட டேரிஃப், இந்தியா மேலே போட்டிருக்கிற டேரிஃப் காரணமாக இந்த ஃபோர்டோட இந்தியா கம்பேக் பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்கிராப் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிளான்ட்டில் வெறும் இன்ஜின் மட்டும் தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போச்சு அதுக்கு முன்னாடி. ஸோ சில மாடல்ஸ், அதாவது காரை திரும்ப வந்து நம்ம நாட்டில் இறக்க போகிறதாவும் வந்து சில ரூமர்ஸ் எல்லாம் போச்சு. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து நடக்கலை. பட் திரும்ப வந்து இவங்க நம்ம ஊரில் கார் விற்று சக்ஸஸ் ஆகுறது நடக்காத கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் ஃபோர்டுக்கு பெரிய ஒரு ஃபேன் பேஸ் நம்ம நாட்டில் இருந்தாலும் கூட ஹெவியான காம்படிஷன் நம்ம மார்க்கெட்டில் இப்போது ஓடிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பீட் பண்ணி ஃபோர்டு வந்து மேலே வருவானான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வருவது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு செயல்.
ட்ரையல். ஸோ பார்ப்போம் சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஃபோர்ட் வந்து பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. பட் ஸ்டெலன்டீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருக்காங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆனால் ஷோரூமை மட்டும் உயர்த்தாமல் அப்படியே வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒன்று வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஒன்றே ஒன்று வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷோரூம் எப்படி பத்தும் அந்த பட்ஜெட் காரை வந்து விற்கிறதுக்கு. ஸோ இதை வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. பட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட், வெள்ளியை பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த வெள்ளி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14 வருஷமா எந்த ஒரு ரிட்டர்னுமே பார்த்தீங்கன்னா கொடுக்காத ஒரு அசட்டாக இருந்திருக்கு. இதை நீங்கள் பல இடத்துல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் இதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ஸோ இன்னும் பல நம்ம ஜப்பான் மார்க்கெட் எடுத்துக்கலாம், சைனா மார்க்கெட் எடுத்துக்கலாம். அதுவும் கிட்டத்தட்ட பல வருடமாக எந்த ஒரு ரிட்டர்னும் கொடுக்கல. பட் நம்ம வந்து அதில் ரிட்டர்ன் பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன் பார்த்துருக்கோம். ஸோ வெள்ளியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், மற்ற மார்க்கெட்டாக இருக்கட்டும், பங்குகளாக இருக்கட்டும், எதுவுமே இதிலிருந்து நமக்கு எந்த ஒரு விஷயத்த உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஒரு இடத்துல முதலீடு பண்ணுனா சரியான ஒரு லாபத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதன் மூலியமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பீக்கில் முதலீடு பண்ணணும்னா கடைசியில் பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லாதப்ப பிரச்சனையே வராது அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே ஒரு தவறான செயல். பிரச்சனையே இல்லாதப்ப தான் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பிரச்சனை இருக்கும்போது நம்ம புத்திசாலித்தனமாக யோசித்தாலே போதும். ஸோ நல்ல ஒரு ரிட்டர்னை பார்க்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக வந்து இருக்குது. அதை தான் நான் பண்ணுறேன். நான் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்களும் வந்து தெளிவாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் தாராளமாக உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி ஸோ தொடர்ந்து வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பாதையை நோக்கி போகணும்னா இந்த மாதிரியான ஒரு மாற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் இந்த சில்வர் அண்ட் கோல்டெல்லாம் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இதே மாதிரி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகுது, அதுக்கப்புறம் எத்தனை பேரை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப இந்த இடத்துல நான் உங்கள் கூட வலியுறுத்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.